திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடாது தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கிள்ளியூரில் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தற்போது தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்து வரும் காங்கிரஸ் கட்சியின் ராஜேஷ்குமார் தனக்கு வாக்களித்த ஊராட்சி உட்பட அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பிரச்சார வாகனத்தில் பயணம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தனது துறை சார்ந்த குமரி மாவட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் முழுமையாக சரியாக நடக்கிறதா என்பதை குறித்து 2 நாட்கள் கழித்து நேரடியாக ஆய்வு செய்து அந்த பணிகளை தீவிரப்படுத்த உள்ளோம். மேலும் இன்னும் என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம் என்பது குறித்து ஆய்வுகள் செய்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே சுற்றுலா மாவட்டத்தில் 1வதாக இருக்கும் குமரி மாவட்டத்தை மேலும் மெருகேற்றி 1வது இடமாக மாற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து சுற்றுலா தலங்களின் குப்பைகளை சரிவர அகற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுத்து இந்த துறையை ஒரு நல்ல துறையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். ஆகையால் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 38 வருவாய் கிராமங்களிலும் இருக்கின்ற சுற்றுலா மையங்களை பார்வையிட்டு அங்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை கண்டறிந்து என்னென்ன புது திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை அறிந்து வரும் நிதி அறிக்கையின் போது முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நல்ல திட்டங்களை அறிவிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே தாவேகா தலைவர் மாண்புமிகு முதல்வர் விஜய் நின்று வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் காங்கிரஸ் அங்கு போட்டியிடாது. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் போட்டியிடுவார். இந்திய கூட்டணி குறித்த முடிவுகளை டெல்லி தலைவர்கள் தான் எடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அதிக நாள் ஆகும், அதிக நேரம் ஆகும். திமுகவினர் 1967க்கு முன்னால் மற்றும் பின்னால் என்னென்ன தவறுகள் செய்தார்கள்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கே சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள். இப்போது கூட்டணி ஆட்சி சாத்தியமாகியதா? அதனால் அவர்கள் பேச்சை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கும் உங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து கேட்டு அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்துவதற்கான முழு முயற்சியை நான் மேற்கொள்வேன். நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் மற்ற தொகுதிகளை காட்டிலும் இந்த தொகுதியை ஒரு சிறப்பு வாய்ந்த, இங்கே எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்ட ஒரு தொகுதியாக மாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு நீங்கள் வாக்களித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, இந்த பகுதியில் எனக்கு அளித்த வரவேற்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களிடம் அன்பார்ந்த வாக்காளர் பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நடைபெற்று முடிந்த கிள்ளியூர் சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற சந்தித்த நன்றியை தெரிவித்த வண்ணம் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வருவரான கரைவடாகலத்திற்கு சொந்தக்காரரான இந்த மண்ணின் மைந்தன் கிள்ளியூர் வளர்ச்சி நாயகன் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து மக்களையும் அனைத்து வாக்காளர்களையும் நேரடியாக சென்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாக்களித்ததற்கு நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக ஒவ்வொரு கிராமமாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். மக்கள் அதிகமாக நிறைய கோரிக்கைகள் தராங்க. அந்த கோரிக்கைகளை பொறுத்தவரையில் அதை முழுமையாக ஆய்வு செய்து பரிசீலித்து அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைத்திருக்காங்களோ அது அத்தனை கோரிக்கைகள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதுதான் என்னுடைய கடமை. சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கீங்க. குமரி மாவட்டங்கிறது பெரிய சுற்றுலா மையங்களை கொண்ட பகுதி. இந்த மாவட்டத்தில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரலாம்னு திட்டம் போட்டிருப்பீங்க இல்லையா? அதை பற்றின ஏதாவது இல்லை, ஏற்கனவே சுற்றுலாத்துறை சார்பாக திருப்பரப்பில் ஒரு பணி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சிற்றாரில் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மாத்தூர் தொட்டிப்பாலம் அதில் ஒரு பூங்கா வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் கன்னியாகுமரியில் நடந்த இந்த பணிகள் ஏற்கனவே போன அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் நடக்குது. அந்த பணிகள் முழுமையாக நல்லதாக நடக்குதான்னு சொல்லி நேரடியாக 2 நாள் கழித்து அதை முறையாக ஆய்வு செய்து அந்த பணியை தீவிரப்படுத்தணும். அதே மாதிரி இன்னும் என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம், அதுக்கு சாத்தியக்கூறுகளை இப்போ அருவிக்கரை என்கின்ற பகுதியில் போய் ஆய்வு செய்து அதில் ஒரு போட் சர்வீஸ் நடத்தலான்னு சொல்லியிருக்காங்க. அதோடு அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினரோடு கலந்து பேசி அங்கே நேரடியாக போய் பார்த்து, அதே மாதிரி கிள்ளியூர் தொகுதி எல்லாம் நம்ம 6 சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கூட
மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம மாநிலம் வந்து சுற்றுலாத்துறையில் வந்து 1வது மாநிலமாக ஆகணும். ஏற்கனவே 1வது மாநிலமாக இருக்குது. அதே மாதிரி டெம்பிள் இப்போ வந்து அதிகமாக வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டுகள்லேருந்து நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்குறது வராங்க. நம்ம கோயில்களில் வந்து வழிபடுவதற்கு வராங்க. அவங்க வரும்போது அவங்களுடைய பாதுகாப்பு, அதே மாதிரி அவங்க இங்கே அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, இங்கே வந்து முறையாக வந்து அந்த சுற்றுலாத்துறை செயல்படுதா, அவங்களுடைய இப்போ நிறைய இடங்கள்ல அந்த குப்பைகள்லாம் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாத மாதிரி ஒரு குறைகள் சொல்லுவாங்க. இதுகளெல்லாம் வந்து சுற்றுலா பயணிகளிடம் நேரடியாக கேட்டு அங்கே இருக்கக்கூடிய நல்ல ஏற்பாடுகளை செய்வது, இந்த துறையை ஒரு நல்ல துறையாக மாற்றுவது தான் என்னுடைய கடமை. அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கே சுற்றுலாத்துறை மூலம் இருக்கின்ற பணிகளை பார்ப்பது, அதே மாதிரி திருப்பி புதிய திட்டங்களை வரக்கூடிய பட்ஜெட்டில் புதிய திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பட்ஜெட்டில் நல்ல திட்டங்களை நாங்கள் அறிவிப்போம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன தொகுதி அவங்க சார்பில் அவங்க போட்டிடுவாங்க. இந்திய கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்கா இப்போ? அந்த ஏன்னா திமுக வந்து திமுகவோட கூட்டணி இருந்து காங்கிரஸ் சரி, இடதுசாரிகள், விசிக உள்ளிட்டவை இப்போ தவாக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இந்திய கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்லை, அதை இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் அது டெல்லி தலைவர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க தான் காங்கிரஸை வந்து ஆழ குழி தோண்டி ராகுல் காந்தி புதைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு விமர்சனம் என்பது முன்வைத்திருக்கிறது முரசொலியில். அதாவது திமுக பற்றி சொல்லணும்னா நிறைய நாள் ஆகும், சொல்லணும் நிறைய நேரமும் ஆகும். அவங்கள வந்து எந்த இடத்துலையுமே